அத்தாடி அத்தா, இது விஜய் அண்ணா வந்து பதவி ஏற்கக்கூடிய எம்பிட்டு ஒரு பிரச்சனை. அம்மாடி, நானும் டிவிக்கிட்டே உட்காந்து கண்ணு கெட்டு போச்சுங்க. இந்தா வந்துடுவார், அந்தா வந்துடுவார், இவங்க வந்தா அவங்க வரல, அவங்க வந்தா இவங்க வரல. எம்மா, எல்லாமே முடிஞ்சிடனா ஆளுநரை பார்க்க போனால் ஆளுநர் ஒன்றும் சொல்லலைன்ட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. திருப்பி வான்றாரு, திருப்பி போன்றாரு. அப்பப்பப்பா, விஜய் அண்ணே இந்த ஆட்சியில் வந்து உட்காரவங்களையும் படாத பாடுபட்டார். அண்ணே, நீங்கள் நல்லா இருக்கணும். எங்கே இருந்தாலும் என் வீடியோ பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் கேளுங்க. இந்த தமிழ்நாட்டு முன்னே எப்படி நீங்கள் ஆட்சி ஆள போகிறீங்கன்னே தெரியல. எவ்வளோ ஒரு எனக்கு ஒன்றே பேசணும்னு தெரியல. இவ்வளோ ஒரு இது உங்களை போட்டு படுத்திட்டாங்களே. ஏம்மா, நாங்கள் நீங்கள் இப்போ வந்துடுவீங்க, அப்போ வந்துடுவீங்க, இந்த பதவி ஏற்றிடுவீங்க, என்னங்கண்ணே எங்களுக்கே டிக்கு டிக்கு டிக்குன்னு வதக்குன்னு இருந்துச்சுண்ணே. இப்போ ஆண்டு முன்னேற்றத்தில் உட்காந்துட்டீங்க முதலமைச்சராக. இனிமேல் மக்களுக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும் பார்த்து யோசித்து செய்யுங்க. அங்கே வேறு கஜானாவில் காசு இல்லைன்றீங்க, பார்த்து யோசித்து செய்யுங்க. நாங்களும் எதுவும் கோவிக்க மாட்டோம். நீங்கள் நல்லா லிஸ்ட் எடுத்துக்கோங்க. நல்லா 2 மாதம் என்ன செய்யணும் நீங்கள் டைம் கேட்குறீங்க. 2 மாதம் இல்லை, அரச கணக்காலும் பரவாயில்ல. நீங்கள் ஆட்சி அமைக்கிறது என்ன பார்த்து அமைங்க, அவ்வளோதான் நாங்கள் சொல்லுவோம். கஜானாவே காலியாக இருக்குன்னு நீங்கள் எப்படி மக்கள் செய்ய போகிறீங்க? பாவம், அவங்க எல்லாருமே வச்சு செய்கிறாங்க விஜய் அண்ணா.